அமெரிக்காவுக்கு ஈரான் பரிசு கொடுத்திருக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ல, அது என்ன பரிசு அப்படிங்கிறத இப்ப அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா வழக்கம் போல டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்ல, அது இதுலயும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய மின் உற்பத்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துற அந்த காலகட்டத்தை இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு நாங்க தள்ளி வைக்கிறோம்னு அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அது ஏன்? அதே மாதிரி இஸ்ரேலினுடைய ராணுவம் சீர்குலைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இஸ்ரேலினுடைய முப்படைகளின் தலைவரே எச்சரிச்சிருக்காரு. அது ஏன் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஈரானுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க, அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு எங்க கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. They are begging to make a deal, not me. They are begging to make a deal. And anybody that saw what was happening over there would understand why they want to make a deal. அது மட்டும் இல்ல, ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல நடத்த இருந்த தாக்குதலை இன்னும் 10 நாட்களுக்கு நாங்க ஒத்தி வைக்கிறோம், இதையும் ஈரானுடைய கோரிக்கையை ஏத்துதான் நாங்க ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து முதல்ல இருந்தே இதை மறுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு போகல, பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய தேவையும் எங்களுக்கு கிடையாது, நாங்க தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணுவோம், இந்த போர்ல எங்களுடைய எதிரிகள் எங்க மேல நடத்துற தாக்குதலை நாங்க எதிர்கொள்வோம், எங்களால நிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த போர்ல இவ்வளவு நாள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதை நாங்க தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னாரு. இன்னைக்கு ஈரானுடைய IRGC படை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பழைய நிலைமைக்கு திரும்பவே திரும்பாது, அது எங்களுடைய கண்ட்ரோலா தான் இருக்கும் அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பொது வெளியில இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை பத்தி ஏன் இவ்வளவு தூரம் இழிவாக பேசணும், அந்த பேச்சுவார்த்தை நடக்க விடாம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறது ஏன் அப்படிங்கிற இடத்துலதான் அமெரிக்கானுடைய நோக்கத்தின் மேல சந்தேகம் வர்றதாக சொல்றாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியூ. ஏற்கனவே 2015 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செஞ்சாரு. அடுத்ததா 2025 ஜூன்ல நடந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் உள்ள புகுந்து தாக்குதல் நடத்தி அந்த பேச்சுவார்த்தையை கெடுத்தாங்க. இப்ப பிப்ரவரி மாசமும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதலை நடத்திட்டாங்க. இப்ப திரும்ப பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எப்படி இவங்களை நம்பி பேச்சுவார்த்தைக்கு போகிறது, எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இஸ்மாயில் பாக்கியூ சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த போரை ஈரான் எதிர்கொண்டுகிட்டு இருந்தாலும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் ஈரான்லயும் பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஈரான் மக்களும் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மோசமா இருந்துச்சு, இப்ப இன்னும் மோசமாகிட்டு இருக்கு. இதை அவங்களால இன்னும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும்? இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கூட ஈரான் தரப்புல இருந்து வெளிப்படையா நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படிங்கறத சொல்லலையே, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த இடத்துலதான் ஈரான் எதை தங்களுடைய ஸ்ட்ரென்த்தா நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஈரான் இந்த போரை ஆயுதத்தால மட்டும் எதிர்கொள்ளல, பொருளாதாரத்தை நம்பிதான் மிகப்பெரிய அளவுல இந்த போர்ல இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது மூலமாக எண்ணெய் வர்த்தகத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. அதனால உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இது அமெரிக்காவிலும் உயருது. அமெரிக்காவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் வரல, எண்ணெய் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலுமே உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கிற எண்ணெய் தட்டுப்பாடு அமெரிக்காவிலையும் அந்த எண்ணெய் விலையை ஏற்றிருது. பெட்ரோல் டீசல் விலையை அமெரிக்க மக்கள் இப்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்போம் வாங்க அப்படின்னு அமெரிக்கா தங்களுடைய நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகள்கிட்ட கேட்டாங்க, நட்பு படையான நேட்டோ கிட்ட கேட்டாங்க. ஆனா யாருமே வர மறுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு பாருங்க. We say we got 99%. 1% is unacceptable because 1% is a missile going into the hull of a ship that cost $1 billion, right? So 1% is we can't. If we do a 99% decimation, that's no good. நாங்க ஈரானுடைய ராணுவத்தை, கடற்படையை, விமானப்படை, ஏவுகணை திட்டங்களை 99% அழிச்சிட்டோம், 1% பாக்கி இருக்கு. அதன் மூலமாக அங்க போகிற ஏதாவது கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பாகும். ஏன்னா ஒவ்வொரு கப்பலும் 2 பில்லியன் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் போட்டு உருவாக்கப்பட்டுச்சு. அதுல எண்ணெய், கேஸ் போன்ற பொருட்களும் இருக்கும். அவ்வளவு தூரம் இழப்பை சந்திக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்க அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியில ஈரான் கன்னி வெடிகளை வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதியாக தெரியல. ஒருவேளை இருந்துச்சுன்னா அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் நாங்க இன்னும் அதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இந்த பயம் தான் ஈரானுடைய பலம். அங்க கன்னி வெடிகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அமெரிக்காவுடைய, இஸ்ரேலினுடைய கப்பல்கள், அவங்களுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்களை தாண்டி இந்திய கப்பல்கள், மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வந்துட்டு தான் இருக்கு. அந்த கப்பல்களுக்கு எல்லாம் கண்ணிவெடியால எந்த பாதிப்பும் வரலையே, எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த லாஜிக் யோசிச்சா கூட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை கொண்டு வரதுல எந்த அச்சமும் அவங்களுக்கு இருந்திருக்க கூடாது. இருந்தாலும் ஒருவேளை கண்ணிவெடி இருந்துச்சுன்னா, இல்ல நம்ம போற நேரம் பார்த்து வச்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அதை தான் சரியாக ஈரான் அறுவடை பண்றாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன்.
பிளாக் ராக் அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கிட்டத்தட்ட 14 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இந்த கம்பெனிக்கு உலகம் முழுக்க சொத்து இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ லாரி ஃபிங்க் அவர் பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் முடிவடைந்தாலும் தாக்குதல் நின்றாலும் ஈரானை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ்ல அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அச்சுறுத்தல் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க கச்சா எண்ணெய், கேஸ் போன்ற பொருட்களுடைய தட்டுப்பாடு நிலவிக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனை நீடிச்சுட்டே இருக்கும். இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா குளோபல் ரெசிஷன், அதாவது 2008 அதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல வந்த பொருளாதார மந்தநிலை உலகம் முழுக்க ஏற்படும் அப்படின்னு அபாயம் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் சொல்றபடி அமெரிக்கா ஈரானுடைய ராணுவத்தை 99% அழிச்சிட்டாங்க அப்படின்னே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அந்த 1% வச்சு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நிம்மதியா எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாம கப்பல் போக்குவரத்தை நடத்த விடாம செய்யறதுக்கு ஈரானால முடியும். அதை தான் பிளாக் ராக்கினுடைய சிஇஓவும் சொல்றாரு. சரி, அமெரிக்காவுக்கு ஈரான் என்ன பரிசு கொடுத்தாங்க, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். அது என்ன பரிசு அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பரிசை பத்தி நான் பிரஸ்ல சொல்லலாமா அப்படின்னு ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான தூதராக அறிவிக்கப்பட்ட ஸ்டீவ் விட்காஃப் அவர்கிட்ட கேட்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. You know, I told you about a present, right? Steve, can I reveal the present? You can do anything you want to say. Thank you. They said to show you the fact that we're real and solid and we're there. We're going to let you have 8 boats of oil, 8 boats, 8 big boats of oil. This was 2 days ago. And they'll sail up tomorrow. That was 3 days ago. And I didn't think much about it. And then I watched the news and they said, a very good anchor, actually. Happened to be Fox. But I watched it, and he said, something's unusual happening. There are 8 boats that are going right up the middle of the Hormuz Strait. 8 big tankers are going loaded up with oil right through. And I said, well, I guess they were right, and they were real. And I think they were Pakistani flagged. And I said, well, I guess we're dealing with the right people. இதுல நமக்கு 3 சந்தேகங்கள் இருக்கு. முதல்ல, அப்படி 8 கப்பல் அனுமதிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒருவேளை அப்படி அனுமதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பாகிஸ்தான் கொடியோட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை அனுமதிக்கிறதுல என்ன பிரச்சனை? காரணம், ஈரானும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகள். நட்பு நாடுகளுடைய கப்பல்களை நாங்க அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. எதிரிகளுக்கு தான் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பாகிஸ்தான் கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போறதுல மிகப்பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. அது அமெரிக்காவுக்கு பரிசாகவும் இருக்க போறது இல்லை. மூணாவது, ஒருவேளை அந்த கப்பல்கள் அமெரிக்காவுக்கு போச்சு அப்படின்னாலுமே அந்த கப்பல்கள்ல பாகிஸ்தானுடைய கொடியை போட்டு ஏமாத்தி கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்த எழுது. நான் ஏன் இந்த 3வது பாயிண்ட சொல்றேன் அப்படின்னா, பாகிஸ்தான் கொடியை ஏந்திய கப்பல்களை அனுமதிக்க முடியாது, திரும்பி போங்க, உரிய பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு ஈரான் ஒரு கப்பலை திருப்பி அனுப்பியதாக ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் ஈரானுக்கு தெரியாம இல்லை ஈரானை ஏமாற்ற வகையில இந்த மாதிரி நடவடிக்கையில அமெரிக்கா ஈடுபட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ட்ரம்பினுடைய இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. உக்ரைன் ரஷ்யா போரை பத்தி பேசும்போது அங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினம் தினம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ பிளடி வார் அப்படின்னு அதை குறிப்பிடுறாரு. அவருடைய மனிதாபிமானத்தை கண்டு நம்ம வியக்கிறோம். காரணம், இதே அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற மினாப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஸ்கூல் மேல நடத்தின தாக்குதல்ல 165 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இவ்வளவு ஏன் காசாவில இஸ்ரேல் நடத்தாத கொடூரமா? 20,000 குழந்தைகளுக்கு மேல சுட்டு கொண்டிருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் ஆதரிச்ச அமெரிக்கா உக்ரைன் நடக்கிற போற பிளடி வார் அப்படின்னு சொல்றதுல நமக்கு வியப்பாக தான் இருக்கு. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மேற்காசியாவுக்கான அமெரிக்கானுடைய சிறப்பு தூதர் விட்காஃப் அவரும் பேசினாரு. அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, ஈரான் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். அதாவது பிப்ரவரி மாசம் நடந்த பேச்சுவார்த்தையில சொல்றாங்க. அதுல ஈரான் அணுசக்தி திட்டங்களை கைவிடுறதுக்கு ஒத்துக்கல, ஏவுகணை திட்டங்களை கைவிடுறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு லிஸ்டா போடுறாரு. ஆனால் அதெல்லாம் போய் அப்படின்னு ஓமானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பு செய்தி இந்த போர் தொடங்கின அன்னைக்கே சொன்னார். காரணம், இவர் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் பண்ணவர். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், இது வரைக்கும் தயாரிக்கிற எண்ணமும் இல்லை, இனிமேலும் தயாரிக்க மாட்டோம், அந்த யுரேனியத்தை நாங்க இனிமேல் செறிவூட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நிலைமையில தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை தொடங்குச்சு அப்படின்னு ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்தவித பின்விளைவுகளையும் பத்தி யோசிக்காம வெளிப்படையாக ஈரானுக்கு ஆதரவாக ட்வீட் பண்ணாரு.
ஆனா தொடர்ந்து ஸ்டீவ் விட்காஃபும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் திரும்ப திரும்ப அதே பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 15 பாயிண்ட்ஸை நாங்க கொடுத்திருக்கோம், இதுக்கெல்லாம் ஓகே சொன்னா நம்ம உடனடியாக தாக்குதல் நிறுத்தத்துக்கு வரலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறதாக ஸ்டீவ் விட்காஃப் இப்ப சொல்லியிருக்காரு. அதுல அவங்க குறிப்பா சொல்லும் போது, நாங்க இந்த 15 பாயிண்ட்ஸை பாகிஸ்தான் கிட்ட கொடுத்தோம், பாகிஸ்தான் ஈரான் கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை தான் ஈரானும் சொல்றாங்க. நாங்க அமெரிக்காவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தல, அமெரிக்கா தான் எங்க கிட்ட 15 பாயிண்ட்ஸை கொடுத்து அமிச்சாங்க, அதை பத்தி நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், அது எதுவுமே ஏற்புடையதாக இல்லை, நாங்க எங்களுடைய டிமாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மீதான உரிமை, எங்க மேல ஏற்படுத்தப்பட்ட தாக்குதலுக்கு இழப்பீடு, அது போக எங்க மேலேயும் சரி, பாலஸ்தீன்லயும் சரி, லெபனான்லயும் சரி, ஏமன்லயும் சரி நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர்கள் எல்லாமே நிறுத்தப்படணும், இதெல்லாம் ஓகேனா மட்டும்தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு தொடர்ந்து ஈரான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில அமெரிக்காவுடைய முன்னாள் செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், இவரு பைடனுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்கனுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தாரு. அதே மாதிரி ஒபாமாவினுடைய ஆட்சியில துணை பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்ல இந்த போர் வரத்துக்கு காரணமானதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான். நாங்க ஒபாமா ஆட்சி காலத்துல ஈரானோட ஒப்பந்தம் போட்டோம், அந்த ஒப்பந்தத்தை ஏன் போட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நாங்க அப்பவே ஈரான் மேல போர் தொடுத்து போயிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்திருப்பாங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கும், அந்த போரினுடைய விளைவாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவோ இல்லை ஏவுகணை திட்டங்களை தயாரிக்கவோ இன்னும் வேகமாக செய்வாங்க, அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும், அந்த ஆபத்து கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்கள பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு அதுல அவங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கணும், அதை நம்ம போய் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க அந்த ஒப்பந்தத்தையே செஞ்சோம். ஆனா டொனால்டு ட்ரம்ப் அதெல்லாம் புரியாம அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்தாரு. அந்த ஒப்பந்தத்திலிருந்து டொனால்டு ட்ரம்ப் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் ஈரான் யுரேனியத்தை செறிவூற்ற பணியை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒப்பந்தம் ஒருவேளை அது எக்ஸ்பிரி ஆயிருந்தாலும் அதை புதுப்பிக்கும் போது கூடுதலான கட்டுப்பாடுகளை நம்ம ஈரான் உள்ள விதிச்சிருக்கலாம். அவங்களுடைய அந்த அணுசக்தி திட்டங்கள், அவங்களுடைய ஏவுகணை திட்டங்களை நம்ம போய் உள்ள வெரிஃபை பண்ணி பார்த்து எதெல்லாம் சரியா இருக்கு, இவ்வளவுதான் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஆராய்ந்திருக்கலாம். அது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம இப்ப தேவையில்லாம ஒரு போருக்குள்ள போயிருக்காரு. இதனுடைய விளைவு பாருங்க, ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாதிப்பு தான் ஏற்படுது, அமெரிக்க ராணுவ வீரர்கள் தான் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சர்வதேச அளவுல பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் நாங்க ஒபாமா ஆட்சி காலத்துல ஈரான் மேல போர் தொடுக்கல அப்படின்னு ஆண்டனி பிளிங்கன் இப்ப சொல்லியிருக்காரு. We looked very hard at this problem and we decided that the best way to engage it was through the diplomatic agreement that we ultimately achieved. And there are people in this community who are the ones. And of course, we looked at other ways of doing this, including, if necessary, taking military action. But we concluded at the time that if you took military action, the danger was that, in the first instance, Iran might respond to that in ways that we'd have to control for, but also that eventually we might buy some time, but it would probably rebuild what it had, put it deeper underground in places that we couldn't get to. So we built a coalition of countries all around the world to put intense economic pressure on Iran, got them to the table, negotiated an agreement. By definition, something you negotiate is not going to get you 100% of what you want, but it got us a lot. And what it did was to put the program in a box. How did it do that? By controlling for one of the key elements, the fissile material that needs to go into a nuclear weapon. We made sure through the agreement, and the most verifiable agreement ever, I think, in arms control, given the monitoring, that it would take Iran, if it decided to break out of the agreement, at least a year to produce enough fissile material for a nuclear weapon. And if it decided to break out, we would have plenty of time to see it and do something about it. அவர் சொன்னது 100% உண்மை. காரணம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் போருக்கு முன்னாடி திறந்துதான் இருந்துச்சு. போர் தொடங்கினதுனாலதான் ஈரான் அதை முடக்குனாங்க. இப்போ ஈரானால முடக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்காக அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த போர்ல அமெரிக்கானுடைய இலக்கு என்ன அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்களோ அதை தாண்டி இப்ப இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான இலக்கா இருந்துகிட்டு இருக்கு. காரணம், உலகம் முழுக்க பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அமெரிக்காவையும் அது பாதிக்குது. இந்த இடத்துல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி லாஜிக்கலா ஒரு விஷயத்தை கேட்கிறார். நாங்க எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், அதனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கட்டுப்படுத்துறோம், முடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை உலகளாவிய மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் காசாவில் அங்க இருக்கிற மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவும் மருந்தும் போய் சேராம தடுத்து வச்சிருக்கிற இஸ்ரேல் பாதுகாப்பு காரணத்துக்காக அதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. இது என்ன நியாயம்? இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம், ஈரானுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஒரு பக்கம் நாங்க ஈரானுடைய ராணுவத்தை முழுமையாக அழிச்சிட்டோம், கடுமையான சேதாரத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் கல்ஃப் நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல 13 படைத்தளங்களை நாங்க முற்றிலுமாக சேதப்படுத்திட்டோம். அங்கெல்லாம் அமெரிக்கனுடைய ராணுவ வீரர்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையினால அவங்க அந்தந்த நாடுகள்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க.
அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இனிமேல் குறியாகும். அதனால அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் வெளியேறுங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. ஈரான் சொல்றதை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களும் அமெரிக்கனுடைய பேசஸ்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் எல்லாருமே ஹோட்டல்ஸ்ல போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அது போக அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஸ்டீவ் விட்காஃப் அவர் என்ன சொல்றாரு, ஈரான் ஹோட்டல்ஸ் மேல எல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்போ ஹோட்டல் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல அமெரிக்காவுடைய ராணுவத்தினரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே பொருளாகுது. அப்போ ஈரான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது. ஒரு பக்கம் அமெரிக்க படைகளை பத்தி இப்படி செய்தி வந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பத்தியும் இதே மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. இஸ்ரேலுடைய முப்படைகளின் தலைமை தளபதி இயால் சாமீர் அவர் இஸ்ரேல் அரசாங்கத்தை எச்சரிச்சுக்கிறதாக செய்தி வெளியாகிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல் ராணுவம் பல முனைகள்ல இப்ப போரை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் லெபனான்ல எதிர்கொண்டுகிட்டு இருக்கு, தரைமார்க்கமாக போகவும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காசாக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஈரானுடைய தாக்குதலும் இஸ்ரேல்ல பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை தடுக்கணும். இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பும் முக்கியம். இவ்வளவு இடங்கள்ல ஒரே நேரத்துல நாங்க தாக்குதல் நடத்துறோம், இந்த போரை எதிர்கொண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு போதிய ராணுவ வீரர்கள் இல்லை, இதை சமாளிக்க முடியாது, இப்படியே போச்சுன்னா ராணுவம் நிலை குலைஞ்சிரும் அப்படின்னு அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய ஊடகம் தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல்ல ஈரானுடைய ஏவுகணைகள் ஏற்படுத்துற பாதிப்பை இஸ்ரேல் ராணுவம் தடுக்க தவறிடுச்சு, இஸ்ரேல் அரசாங்கமும் தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு உள்ள இருக்கிற மக்களும் எதிர்கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த ராணுவ வீரர்கள் தட்டுப்பாடை போக்குறதுக்கு இஸ்ரேலுடைய ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்ன்னு சொல்லப்படுற யூத மதத்தை தீவிரமாக பின்பற்றுற அந்த சமூக மக்களையும் ராணுவத்துல ஈடுபடுத்தணும், கட்டாய ராணுவ பணியில அவங்களை கொண்டு வரணும், அதுக்கான சட்டத்தை இஸ்ரேல் இயற்றணும் அப்படிங்கிற அழுத்தமும் அதிகரிச்சிருக்கு. அப்படி ஒருவேளை சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூனுடைய அரசாங்கத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏன்னா இப்ப அவரு வலதுசாரிகளுடைய ஆதரவோட தான் அங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அரசாங்கத்துக்கு ஆபத்து. அப்படிங்கிறனால நெத்தன்யாஹூ அந்த ஸ்டெப்பையும் எடுக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈராக்ல இருக்கிற ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல்ல ஈராக்ல இருக்கிற பொது இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. இதை ஈராக்கினுடைய அரசாங்கம் கண்டிச்சிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தூதர்கள் கிட்ட இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க. ஈரான் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கு. இதுக்கிடையில தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மேலேயும் ஈரான் கல்ஃப் நாடுகள் மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தாக்குதல் தொடர்பாகவும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியல் தொடர்பாகவும் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.